பசு ஒரு வாழைப்பழம், அது ஒரு கணக்கு, அது ஒரு விளையாட்டாக சொல்லுவார். பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்காம அன்றைய தினத்தை முடிக்கக்கூடாது. எடுத்துன்னு அவருக்கு பெரிய சிக்கை கொடிகள் தான் இருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய டீமே இருக்கின்றது. அத்தனை பேரும் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் மோட்டார் சைக்கிளில் 2 ரூபா பழத்தில் 6 ரூபா செலவு பண்ணி மோட்டார் சைக்கிளில் போய் அந்த பசுமாட்டுக்கு கொடுத்தாதான் அன்றைய பொழுது அவருக்கு அப்பா முடிஞ்சது, சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு விரதத்தை அவர் கடைபிடிச்சுட்டு இருக்கார் சங்கர். சரியா? மிகப்பெரிய ஆத்மா. இந்த இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் யாருக்கு கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பசுமாட்டுக்கு நிஜமாகவே கொடுப்பேன், அதுவா அம்மான்னு கத்தி எனக்கு தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, புல் வேணுமா, புண்ணாக்கு வேணுமான்னு தெரியாமல் இது கேட்டு அது இதை முட்டி அது முட்டி இப்படிலாம் இல்லாமல் எனக்கு நான் ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் தினமும் கொடுப்பேன் மினிமம். அதுக்கப்புறம் என்ன வேணால் கொடு. இப்படி ஒரு விரதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இவெல்லாம் தான் நம்ம நாட்டினுடைய பெரிய சொத்து, நம்ம நாட்டினுடைய சொத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை பண்ணிட்டுருக்கா. ஸோ நாம் அந்த பசுமாட்டுக்கு ஏன் இதை செய்கிறோம்? ஃபார்முலா 3, பசுவுக்கு ஒரு வாயுரை. முடிஞ்சு போச்சா? வேறு உன்னுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் டே இஸ் ஓவர். இந்த மாதிரி ஒரு ரிலீஜன் உண்டா? ஒரு தர்மம் உண்டா? ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு பசுவுக்கு அப்படி எடுத்துன்னு போய் ஒரு வாயுரை கொடுத்துட்டு உன்னுடைய கம்ப்ளீட் விஷயங்கள் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூலர் அவர் தான் அதை சொல்லியிருக்கார். பிறருக்கு ஒரு இன்னிடை பெரிய பாட்டு அது. அதில் பசுவுக்கு ஒரு வாயுரை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார். அதை நாம் ஃபாலோ பண்ணாமல் கூடாதா? கொள்ளாமா? ஏன் பண்ணணுங்கிறதுக்கு திருப்பி அந்த பதில் இது கொடுக்குதே. லீவே கிடையாது. லீவ் உண்டா? அதுக்கு சண்டே கிடையாது சார், ஹாலிடே. ஆவினுக்கு உண்டு. ஆவினுக்கு சில சமயம் லீவ் போட்டுருவான். சார் இன்றைக்கி சரக்கு வரல சார், அதனால் உங்களுக்கு பால் கிடையாது சார் அப்படிம்பா. ஆனால் இதுக்கு என்றைக்குமே லீவு கிடையாது. இவ்வளவுலாம் பண்ண வேண்டாம். இதை இங்கே ஒரு நீல துணி இருந்தது, கொஞ்சம் சங்கர். இதுக்கு சுலபமான வழி. இதை அர்க்கா பண்ணுறதுக்கு முடியாது சார். உங்கள் கட்சி போதும். சரி வாங்க உட்காந்து பாருங்க. ஒன்று 2 3 4 இந்த 1 மட்டும் இப்படி எடுத்துக்கணும். இப்போ 7 இருக்கா? இதில் கோஜலத்தை விடணும். கீழே எடுத்து அப்படியே சாப்பிடலாம், கவலைப்படாமல் சாப்பிடலாம். சரியா? ஓகேவா? எவ்வளவு சுலபமான வழியை சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க. ரைட்டா? ஒரு துணியை 8ஆக மடிச்சுட்டு 7 தடவை அதை வடிகட்டினா அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். நோய் இல்லாத மாடுகளாக இருந்தால் ரொம்ப பெரிய விசேஷம். சொல்லியிருந்தார் விசையை காப்போம். ஆச்சு, நான் படித்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயந்தை அது கொடுத்துட்டே இருக்கு. லீவு கிடையாது, ஹாலிடே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. காலம்புறகு சாப்பிட்ணுமா, கேவலப்படுறோன்னா சார் முதல் யூரின் தான் நல்லது, 5ஆவது யூரின் கெட்டது, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் சொல்லலை சாஸ்திரங்களில். எப்போ வேணாலும் பிடிக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அது நமக்கு நன்மை தான் கொடுக்கும். வடிகட்டிட்டு சாப்பிடுங்க, அவ்வளோதான். சுத்தமான மாடாக இருந்ததுன்னா அதை பற்றி கவலை. மேயிற மாடு விசேஷம். 6 மணி நேரம் ஒரு மாடு மேயணும். கட்டி போட்டு நான் பாதுகாக்கிறேன் சார், பசு பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆபத்து சகாயமான வேலை. இந்த வார்த்தை புரிஞ்சுதா? ஆபத்து காலங்களில் இப்போ சங்கர் இருக்கார், இந்த பக்கத்தில் இவர் நாகராஜன் சார் இருக்கார், ஒரு 500 மாடு வச்சுருக்காரு. சங்கருக்கு அவருக்கு சண்டை. சங்கர் வந்து மாட்டை ஓட்டின்னு போயிடுறாரு. அப்போ ஓட்டின்னு போய் அவர் என்ன பண்ணுவார்? ஆபத்து காலங்களில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல வச்சுருக்கிறது. இப்போ நான் நடுவில் போந்து எப்பா என்கிட்ட கொஞ்சம் விட்டுட்டு போப்பா பசுமாட்டை, நீ இல்லைன்னா வெட்டி விடுவார். அது வேறு எதுக்காக உபயோகப்படுத்திடுவார். அந்த மாதிரி ஒரு ஆபத்து காலங்களில் அந்த கோசாலான்னு சொல்லி வச்சுக்கிறது தான் கோசாலைகள். கரெக்டாக? அதுவே நான் பண்ணுவேன்னு சொன்னால் நடக்குமா? ரொம்ப கஷ்டம். சுமக்கணும். பசுமாடை 6 மணி நேரம் மேய விட்டால்
அது நம்ம தங்க தட்டில் வச்சு தாங்கும். சரியா? பசுமாடை 6 மணி நேரம் மேய விட்டால் நம்மளை அது தங்கத்தட்டில் வச்சு தாங்கும். கட்டி போட்டோம்னா அதை தான் நாம் தாங்கணும். ஏற்கனவே ஆஃபீஸ் வேலை, குடும்ப வேலை, குழந்தை வேலை, ஹாஸ்பிட்டல் வேலை. இப்போ எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறது மந்த்லி த்ரைஸ் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் சார். க்ளீனாக இருக்கேன் சார். மந்த்லி 3 தடவை போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாரு நான் க்ளீனாக இருக்கேன் சார் அப்படின்னு. இதுவா க்ளீன்? 12 மணி ஆனாலும் இவ்வளோ புளியோதரை வச்சுன்னு சாப்பிட்ணும், அதான் க்ளீன். கரெக்டாக? ராத்திரி 12 மணியை கொடுத்தா கூட இவ்வளோ புளியோதரை எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவன் தானே ஹெல்த்தி. ஆஸ்பத்திரியில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் இப்படி ஒரு ஹெல்த்திக்கு வேறு டெஃபினேஷனே மாறி போச்சு இப்போ. ஸோ ஹெல்த்தி வேணும்னா இப்போ கையில் என்கிட்ட ஒரு 500 ரூபா பணம் இருந்ததுன்னா நான் பணக்காரனா? ரியல் பணக்காரனா எப்படி இருப்பான்? ரியல் பணக்காரன்னு வச்சுங்க, அவனுடைய வளமை எப்படி இருக்கும்? சார் இருக்கார், சாருக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடு, அவர் வந்திருக்கார் ஒரு 2 லட்சம் கொடு, அப்படி தானே பேச்சே வரும் பணக்காரனுங்களுக்கு. நான் 500 ரூபா வச்சுருந்து அவன்கிட்டையும் பணம் இருக்குது, எங்கிட்டையும் பணம் இருக்குது, நானும் பணக்காரன் சொன்னான். இப்போ இந்த ஹெல்த் விஷயம்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த டைம் பிட்வீன் 2 டிசீசஸ். முந்தா நாள்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். நடுவில் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். பரவாயில்ல சார், இப்போ நல்லா இருக்கு சார். அப்புறம் அடுத்த மாதம் இன்றைக்கி இது தேதியை கணக்கு வச்சுருந்து அதுலேருந்து திருப்பி எனக்கு பிரச்சனை வரும் சார் அப்படின்னு சொல்கிறான். இந்த 2 நோய்களுக்கு உள்ள இடைப்பட்ட காலத்தை நாம் என்ன சொல்கிறோம்? ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் எப்படி 500 ரூபா வச்சுன்னு நான் பணக்காரன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அர்த்தம். ஆரோக்கியம் உள்ளவன் எப்படி இருப்பான்னா உட்காந்து எழுந்திருப்பான். எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் வயசுக்கு சொன்னார், என் கவர்மெண்ட்டை நான் துவைச்சிப்பேன்டா, தொடாதீங்கடா யாரும் அப்படின்பார். அதான் ஹெல்த்து. கரெக்டாக? கடைசி வரலையும் 92 வயசு வரலையும் அவர் வேலையை செஞ்சுட்டு டாட்டா அந்த கூப்பிட்டாரு, டாட்டா வந்து போயிட்டார். சரியா போச்சா? ஹெல்த்துனா இதுதான் ஹெல்த்து. நாம் அப்படி தான் ஹெல்த்தை பார்க்கணும். நம்ம ஏதோ நோய் இல்லாத நாள் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடாது. ஹெல்த்துன்னா நாம் என்ன நினச்சோமோ அதை கடைசி வரலையும் நாம் செய்யக்கூடிய மன வலிமையும் உடல் வலிமையும் இருக்கக்கூடியதுக்கு பேர் ஹெல்த்து. அந்த ஹெல்த்தை உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் இந்த கோஜல இருக்கா. இப்போ சொல்லுங்கள், இந்த பசுமாட்டை நான் சொல்ல வேண்டான்னு நினச்சேன், அது வந்துடுச்சு, இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம ரோட்டில் பார்க்குறோமே லாரியில் அடைச்சி, நம்மெல்லாம் இந்த நாட்டு சிட்டிசன்னு சொல்கிற குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கா? அதை சொல்லி அதை நிறுத்த முடியாதா நம்மளால்? ஏதாவது பண்ண வேண்டாமா? நம்ம லெவலில் ஏதாவது பண்ண வேண்டாமா? அது மாட்டில் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதை குப்பை மாதிரி கொண்டு போகிறான். ஏன்னா பிறந்தா பால் தான் இவனுக்கு முக்கியம், கண்ணுக்குட்டி முக்கியம் இல்லை. அந்த கண்ணை கட்டுவான் பாருங்க, பிறந்த உடனே அது தேடும் கண்ணுக்குட்டியை. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரத்தம் கொதிக்கும். நான் எழுதியிருந்தேன் 2 நாள் முன்னாடி, போட்டு பார்க்கலாமே, அதெல்லாம் போடவே மாட்டேன். இந்த காமதேனு ஜபம்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு சுவாமி, அதில் போட்டேன். ஒருத்தர் உடனே சார் இது முதல்ல எடுத்துருங்க, என்னால் பார்க்கவே முடியல, 1 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல, அதுலேயே பதிவு பார்க்க முடியல. இந்த கண்ணுக்குட்டியை அப்படி பாடுபடுத்துகிறான், தூக்கிட்டு போய் அதை கண்ணை கட்டி இந்த பசுமாட்டை அது எழுந்து தன் குழந்தைய தேடும். எந்த உயிரும் தேடும் இல்லையா? பிரசவம் ஆகுது தெரியும், பிரசவம் ஆச்சுன்னா குழந்தைய பார்க்க மாட்டலா? ஒரு பெண் நல்லாவே புரிஞ்சுப்பேன் நீங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கூட நம்மளால் பண்ண முடியல. லாரியாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கான், பசுமாட்டையெல்லாம் குப்பை மாதிரி அள்ளி போயிட்டே இருக்கான். குறைஞ்சபட்சம் ஒரு போஸ்ட் கார்டு போடக்கூடாதா? குறைஞ்சபட்சம் என்னுடைய எதிர்ப்பை காட்டக்கூடாதா? எலெக்ஷன் நேரத்தில் வீட்டு வாசலில் யார் பசுவை காப்பாற்றுவார்களோ, யார் இதை பசு தடுப்பார்களோ அவருக்கு மட்டுமே என்னுடைய ஓட்டு, ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்கிற தைரியத்துக்கு என்ன வேணும்? இது தைரியம் வேணுமா? அதுக்கு என் வீட்டு வாசலில் ஒரு போர்டு போடக்கூடாதா? நம்ம போடலாம் இல்லையா? என் வீட்டு வாசலில் ஏன் ஓட்டுக்காக தான் நீ பிச்சைக்கார மாதிரி வாசலில் வந்து நிற்கிற? அப்போ என் பேச்சை கூட நீ கேட்க மாட்டியா? இது தடுக்கிறவனுக்கு தான் ஓட்டு. அட்லீஸ்ட் சொல்லு, தடுப்பேன்னு சொல்லவா? நீ ஏமாற்ற போகிற, இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயம் நிச்சயமாக நம்ம இப்போ இந்த தகவலை நீங்கள் சொல்கிறதே பெரிய விஷயம்.
ஒரு நண்பர்கள் மூலமாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒருத்தர் ஒரு 100 பேர்ட்டையாவது சொல்லி இங்கே இருக்கிற ஒரு 25 பேர் 2500 பேர் இந்த முடிவுக்காவது வரணும் குறைஞ்சபட்சம் இல்லையா. இனி இந்த பசுவை யார் கொலை பண்ண மாட்டேன், அந்த அரசு கொள்கையிலேருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவனுக்கு தான் ஏன் ஓட்டு அப்படின்னு நம்ம மினிமம் செய்யலாமே. சக்தி இருந்தால் போய் சண்டை போடுங்க. நான் அதுக்கு இன்னும் சண்டை இல்லாமல் போடாதீங்க அப்படின்னு சொல்ல, சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். கரெக்டா? போய் சக்தி தான் போடுங்க. அதுக்காக எல்லோரும் போய் மாட்டிக்க வேண்டாம். உங்களால் இது முடியும் இல்லையா? ஒரு ஆஃபீஸில் இருக்கார், ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கார், இல்லைன்னா ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸில் கம்பெனியில் இருக்கார். உங்கள் பக்கத்தில் வாங்கலாம் தலைவிதியேன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான். அதிகாரிகள் சொன்னால் அப்படி தானே கேட்பாங்க, தலைவிதியேன்னு கேட்டுருப்பான். இப்போ இது சொல்லலாம்ல, ஏய் பசுமாடுறா. நான் ஒருத்தர் போனேன் பேங்க் ஆஃபீஸு, அவருக்கு கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஃப்ரீயான ஆஃபீஸ். அவர் பார்த்தா ஒரு பெரிய கதாகாலஜமே நடத்திட்டு இருக்கார். அவர் ஆஃபீஸ்க்குள்ளே 10 பேரை கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு, டேய் கோ இருக்குடா, இதெல்லாம் சாப்பிட்றா. சாப்பிட்றேன் சார். அவர் சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறான். ஸோ பண்ணிகிட்ருக்காரு, கோ இருக்க வச்சுன்னு பண்ணிட்டுருக்கார். பிரமாதமான வேலை. எனக்கு அப்படியே அன்னிலேருந்து அவர் மேலே ஒரு மரியாதையும் வந்தது. சின்ன விஷயம், சஸ்பென்ஸாக சொல்லலான்னு நினச்சேன். அந்த சுவாமி தான் இவர். கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். தான் இருக்கிற இடத்துல இருந்தே ரொம்ப கஷ்டம்லாம் பண்ணுறதில்ல. அவர் உட்காரு, வா உனக்கு என்ன வேலை, வயிற்று வலியா இதை சாப்பிடு, அப்புறம் கழுத்து வலியா இதை சாப்பிடு, அப்புறம் எனக்கு இந்த பக்கம் வலி இதை சாப்பிடு, அப்புறம் L1 L2 L3லாம் வருது இதை சாப்பிடு. சாப்பிட்டா சரியாயிட்டு இருக்கு. அதான் அவர் கிட்டத்தட்ட பெரிய கூட்டமே வச்சுருக்கார், ஒரு ரசிகருக்கு கூட்டம் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இதுதான் நான் என்னுடைய முயற்சியாக நான் நினைக்கிறேன். நகரத்து மக்கள் ஏதோ நம்ம பிறந்துட்டோம், எனக்கு பசுமாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்ரீகாந்த் இவர் ஒரு பெரிய மகாத்மா. அவர் எங்கேயாவது ஒரு கோசாலா அப்படின்னு சொன்னால் போதும், அந்த கோசாலாவோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் வச்சுருப்பார். அதுக்காக அவர் காரில் போவார், பஸ்ஸில் போவார், ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். எப்படியாவது ஒரு சம்பந்தம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் வச்சுருக்கார். எப்படியாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சங்கராச்சாரியாரோட மடத்தோடைய தொடர்பு நிறையா உண்டு அவருக்கு. ஸோ அது ஒரு பெரிய லட்சியமாக பண்ணிகிட்ருக்கார். இது ஒரு அநேகமாக பசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அந்த மித்து உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடஞ்சுதா இல்லையாங்கிறது உங்கள் கைத்தட்டலேருந்து தெரியணும். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா? சரி சார், இப்போ என்னமோ ஆரோக்கியம்னு ஒன்று சொன்னேன். இந்த ஆரோக்கியத்துக்கு இது ஒரு ஆரோக்கிய மருந்து, இல்லை ஆரோக்கிய பானம், அர்க்கா, எப்படி வேணால் சொல்லலாம். கோ ஜலம், கங்கா, கோ கங்கா, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த வாட்டர் ஆஃப் லைஃப், லைஃப் ஒரு உயிரின் உயிர் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? உயிர் நீர்னு சொல்லலாம் இல்லையா? இந்த உயிரையே நமக்கு கொடுக்குறேன், உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். 2 காதலர்கள் தான் பேசிப்பாங்க, அப்புறமா தான் சண்டை போட்டுப்பாங்க. முதல்ல இதுதான் இது நமக்காக அந்த பசு உயிரையே கொடுக்கறது. ஒன்று நெக்டருங்கிற பாலை கொடுக்கறது. பால் எப்போதும் கிடைக்காது, பாலுக்கு லீவு நாள்லாம் உண்டு. நமக்கு 365 நாள் பால் கிடச்சின்னு இருக்கு. பசுமாடு அப்படியா பால் கறக்கும்? யாருக்காவது தெரியுமா? மனுஷா மாதிரி 10 மாதம் சுமந்து அப்புறம்தான் அது குழந்தை பிறந்து முதல் நாளைக்கு கை வச்சா உதைக்கும். கண்ணு போடுற முதல் நாளைக்கு நான் ஒரு 18-20 பிரசவம் பார்த்துருக்கேன் பசுமாட்டுக்கு. நினச்சேன் கை தட்டிடுவேன், அவசரப்பட்டு கை தட்டிடுவேன். நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் வளர்த்து என் மடியில் பிறந்த கண்ணுக்குட்டி அது தலைச்செய்த்து பிறந்தது. அது எங்கேயோ ஹெல்ப் பண்ணலான்னு நான் கிட்ட போனால் புர் அப்படின்னு முட்டுது. ஏன்டா நீ வர? ஐ டோன்ட் ரிக்வயர் யூ பீப்புள். பிச்சைக்கார பசங்களா, ஏதோ அள்ளிட்டு போ எங்கிட்டேருந்து. கொடுப்பதில் இன்பம். புரியுதா? கேட்குதா? அது
எனக்கு பிரசவமா, நீ கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணிவிடு, எனக்கு ஏதாவது பண்ணிவிடு, இந்த பக்கம் பிடிச்சி விடு, அந்த பக்கம் பிடிச்சி விடு, ஏதாவது சொல்லுதா? நான் வளர்த்த கண்ணுக்குட்டி, என் மடியில் பிறந்த கண்ணுக்குட்டி அது, அதை அப்படியே கட்டிப்பேன். கட்டி பார்த்துருக்கல கண்ணுக்குட்டி அப்படியே கட்டிங்க, அந்த ஹார்ட் பீட்டும் அதுவும் அப்படியே அப்படியே அதுவும் ரசிக்கும் பாருங்க, மூணு பார்த்துட்டு. ஆகா, சுவாமி வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போனார், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அப்படியே கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு ஆனந்தமாக, அவர் முகமே ஆனந்தமாகிடுது, கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சிருந்தார் இவர். ஸோ நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதில். ஸோ இந்த அளவுக்கு அருமையான ஒரு எதுவுமே ஒன்றுட்டேருந்து வேண்டாண்டா, நான் உனக்கு கொடுப்பவனாகவே இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த தத்துவம் பாருங்கள், உயர்ந்தது. நான் உனக்கு எப்போதுமே கொடுப்பவனாகவே இருப்பேன், உங்கள்கிட்டேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். புண்ணாக்கு கேட்டுக்காது, நல்ல மாட்டுக்கு புண்ணாக்குலாம் தேவையில்லை. 6 மணி நேரம் மேயணும், கொஞ்சம் ட்ரை மேட்டர் வைக்கல், இது போதும், அது ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்கள் புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் எதுக்கு போடுறோன்னா, நம்மள்கிட்ட இருக்கிற இந்த லாலச் பேராசை, இன்னும் கொஞ்சம் உண்டு ஒரு 200 மில்லி அதிகமாக கறக்காதா, இப்படி ஒரு பேராசை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம், பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதை கறக்கிறோம், நிறையா கறந்துக்கிறோம். அது என்ன கறந்துக்கான்னு சொல்லுது, நிறையா தான் கொடுக்குறது கண்ணுக்குட்டி மேலே. கண்ணுக்குட்டிக்கு தேவையானதை விட நாட்டு மாடுகள் அதிகமாக தான் கொடுக்குறது. அதனால் அது மொத்தமாக சாப்பிட்டுதுன்னா இதுக்கு பீச்சி அடிக்கும், இதுக்கு ஓவர்லாக்டேஷன் பேர். பீச்சி அடித்து அநேகமாக ஃபேட்டல் ஆகிடும், கண்ணுக்குட்டியே செத்து போயிடும். முழுக்க கொடுக்கக்கூடாது நீங்கள். அது நேச்சரில் பாருங்கள், அது சாப்பிடுதேன்னு சொல்லுவாங்க. குருட்டு தான் நம்ம ஊரில் பகுத்தறிவு ஜாஸ்தி, எல்லாமே அப்படியே குறுக்கு கேள்வி கேட்டு தான் அப்படி புரிஞ்சுப்பார் எல்லாத்தையும். காட்டில் என்ன பண்ணிக்கணும் போய் பார்த்தா தெரியும். மாடு மேய்க்கும் பாரு, மாட்டுக்கு எவ்வளோ, ஒரு 10 தடவை சாப்பிடும், ஒரு உதவிடும், போதும் போ அப்படிங்கும் பசு மாடு. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி போய் மேய்ஞ்சிட்டு உடனே இந்த நம்ம குழந்தைகள் கூட அம்மா வந்து அம்மா அப்படிங்கும் பாருங்க, சுற்றிட்டு விளையாடிதான் இருக்கும். திடீர்னு வந்து அப்பாவை பார்த்துட்டு போவோம், என் பொண்ணு அப்படி தான் சுற்றி விளையாண்டே இருப்போம். திடீர்னு அவசரமாக ஓடி வருவோம், ஒன்றுங்க அப்பா கிட்ட, அப்பா சரி அப்படின்னா அப்போ திரும்பியும் போய் விளையாடுவோம். என்னடி ஒன்றும் இல்லை, அப்பா பார்த்தான்னா ஒரு சந்தோஷம் அவளுக்கு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் மேய்ஞ்சின்னு இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் வரும் கிட்டக்க வந்து கொஞ்ச நாள் பூச்சின்னு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் தான் கொடுக்கும், பளிச்சுன்னு ஒரு உதவிடும், போ அந்த பக்கம். அப்படியே மொத்த பாலாக அது கொடுத்துடாது. அதுக்கு தெரியும் பசுமாட்டுக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ட் அனிமல் தெரியுமா. இட் இஸ் இன்டெலிஜென்ட்லி டிசைன்டு ஒன், வெரி இன்டெலிஜென்ட்லி. கடவுள் அப்படியே அந்த பசுமாட்டை அவ்வளவு அருவியாக டிசைன் பண்ணி இந்த பூமியை காக்கிறதுக்காக அவளை அனுப்பிச்சிருக்கான். அதை தான் யார் ஆக்கின்னு வந்தார், வசிஷ்டர் என்ற பிரம்ம ரிஷி ஆக்கிட்டு வந்தார். அப்படி சொன்னோம் கரெக்டா, பூமியை வளப்படுத்துறதுக்காகவே ஆக்கின்னு வந்தார். ஸோ அது வந்து இப்போ எப்படி வளப்படுத்த போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். வளம்னா என்ன, வளமைனா என்ன, நிறைந்து இருக்கிறது. என்றைக்காவது அம்மா பாருங்க உள்ளார கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம்னு குறைஞ்சிட்டே போகும். ஆனால் மனசு ஏன்னா இருக்கிறது தானே போடுவோம். அவ்வளோ சக்கரை பொங்கல் பண்ணால் இந்த காலத்துலாம் அதோ இந்த காலத்து பொண்ணெல்லாம் பெண்கள் எல்லாம் புத்திசாலி பெண்கள், ஒரு 10-12 குழந்தைகள் பெற்றுப்பா. நான்லாம் எங்கள் வீட்டில் டிபேட்டே உண்டு, 11 12 அப்படிங்கிறது. நான் கடைக்குட்டி 11ஆவதா இல்லை 12ஆவதா அப்படின்னு பெரிய பட்டிமன்றமே நடக்கும். நடுவில் ஒன்று செத்து போச்சுடா, ஒன்று செத்து போனதெல்லாம் கணக்காக வச்சுப்பான். அந்த காலத்தில் இதெல்லாம் கணக்கெல்லாம் வச்சுக்க மாட்டா. ஆமாண்டா உனக்கும் அவனுக்கும் ஒன்று போச்சு, இது பார்த்தா 12ஆவது டெலிவரின்னு வச்சுங்களேன். ஸோ புத்திசாலி பெண்கள் நிறையா குழந்தை பெற்றுப்பா. அவளுக்கு இந்த ஹெல்த்து, எங்கள் அம்மா 87-88 வயசு வரலையும் கடைசி நாள் கூட எங்கள் அப்பாவுக்கு இந்த ரசம் சாதம் கலந்து கொடுத்தா பிடிக்குமா. எப்படி அன்னைக்கு கடைசி நாள் கூட இந்த ரசம் சாதத்தை போட்டு இந்த கழுவி கலந்து அப்படி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு, நானும் என் பொண்ணும் சேர்ந்து எங்கள் அம்மா மடியில் போய் சேர்ந்து சண்டை போட்டு எங்கள் பாட்டி அப்படின்மோ, என் பேத்தி எங்கள் பாட்டின்னு ஓடி வரும். எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டு அது போயிட போகுதுடா அந்த பணம் அந்த கழுவி அப்படின்னு கிண்டலாக சொல்லுவார். வயசாகி போச்சான் இவருக்கு, அதை விட வயசு, அது போயிட போகுதுடா, அது மேலே ஏறி படுத்துக்கிற
அம்மா மேலே படுத்துக்கிறது வருது, அதுக்கு ஏதாவது வயசு கீசு உண்டா? சந்தோஷம், அம்மா மடியில் படுத்துக்கிறது. எல்லோரும் படுத்துக்கலாம். யாருக்காவது பிடிக்காது யாராவது இருக்காளா? அம்மா மடியில் தலை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கணும் அப்படின்னு எனக்கு அது பிடிக்காது சார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காளா? அம்மா இல்லைங்கிற வருத்தம் வேணால் இருக்கும், ஆனால் அம்மா மடின்னா அது ஒரு சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம். பசு மாட்டுக்கும் அதனுடைய அதே அன்பு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது அம்மாவை பார்க்காம இருக்கவே இருக்காது, குடுக்குடுன்னு வரும். அம்மாவை பார்த்த உடனே அதுக்கு முதல் வேலை என்ன? அவ்வளோதான். இந்த சின்ன குழந்தைய பார்க்கலாமே, அப்படி இந்த துணியை இழுக்கும். பால் வீட்டு குழந்தை இருக்கும்போது பார்த்திங்கன்னா துணியை இழுக்கும், எனக்கு பால் கொடுங்க கேட்கும். பப்ளிக்கில் கூட கேட்கும், அதுக்கு பப்ளிக்காக அது மண்ணா கிடையாது, எனக்கு பசிக்குது பால் கொடு, தூக்கினாலே பால் கொடு அப்படிங்கும் குழந்தை. அப்படி தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஆரோக்கியத்தை. அதனால் இப்போ இந்த வெஸ்டர்ன் தாட் என்னென்னா, அந்த பசுமாட்டுக்கு நீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் இட்ஸ் சைல்டு அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுத்து நீ சாப்பிடாதேன்னு சொல்கிறான். அது தப்பு. ஓகேவா? சரியா? நாம் சாப்பிட்ணும், நமக்காகவே தான் அது வந்திருக்கு, நமக்காகவே என்னமோ தெரியல எக்ஸ்ட்ராவாக பால் இருக்குது, அதனால் கன்றுக்குட்டிக்கு போக நாம் கொஞ்சம் சாப்பிட்ணும். சரியா? கன்றுக்குட்டிக்கு தேவையானதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பண்பை க்ரியேட் பண்ணிக்கணும். மொத்தமாக அந்த இதை போட்டு பிச்சுக்குன்னு ஒரு மிஷின் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுறான், அது மொத்தமாக இழுத்துடும். அப்படியே பார்த்துனே இருப்பான். சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா அது எல்லாத்தையும் இழுத்துன்னு வந்துடும். என்னென்ன இருக்கோ பால் இருக்கிறவங்களையும் பால், அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் ஆஃப்னு வச்சுருக்கான். பால் வரலைன்னா அந்த ஆஃப் எத்தனை மணிக்கு எப்போல்லாம் வேலை செய்யும், எப்போல்லாம் வேலை செய்யும், மெக்கானிக்கல் தானே, எப்போல்லாம் வேலை செய்யும் எப்போல்லாம் வேலை செய்யாதுங்கிறது அது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். அன்றைக்கின்னு பார்த்து வேலை செய்யலைன்னா என்ன இருந்தது? கஷ்டம்தான், பிடிக்குங்க பிடிக்கும் படுதாகும். அதை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறோம் நாம். அன்பாக கூப்பிட்டு எங்கள் அம்மா வந்து கோமதின்னு ஒரு மாடு இருந்தது இந்த இடத்துல, குள்ள மாடு. அதுக்கிட்ட போய் நான் அந்த காலத்தில் மாப்பிள்ளையெல்லாம் வந்து கிளம்பி வரத்துக்கே ராத்திரி தான் வருவாள், 9 மணிக்கு தான் வருவாள். நடந்துக்கிட்டு வந்துட்டான்னா அவளுக்கு வெத்த குழம்பு சுட்டப்பலாம், முதல்ல காப்பி. நான் முதல்ல சொன்ன தப்போ எங்கள் அம்மாவும் பண்ணியிருக்கா. 11 மணிக்கு போய் கோமதி கொஞ்சம் பால் கொடுறி அப்படின்னா அது கொடுக்கும். 1/4 டம்ளர் எடுத்துன்னு வருவான். 1/4 டம்ளர் எடுத்து காஃபியாக பால். எங்கள் அத்தைமாருக்கு காஃபி பிடிக்கும், அதனால் மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுப்பான், பால் கொடுப்பான். ஸோ எப்போ கேட்டாலும் கொடுக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஏடிஎம் மாதிரி இது, எப்போ கேட்டாலும் பணம் வருது இல்லை இப்போ, அது மாதிரி ஏடிஎம். ஸோ இப்போ இது மண் வளத்துக்கு எப்படி பண்ண போகிறோங்கிறது விஷயம் நாம் பார்ப்போம். ஒரு மித்தலாஜிக்கல் பிலீஃப், 33 கோடி தேவர்கள் பசுமாட்டினுடைய உடலில் நிவாசம் செய்கிறது அப்படின்னு ஒரு மித்தலாஜிக்கல் பிலீஃப். நமக்கு தான் இப்போ 6வது அறிவு ஏகப்பட்டது வந்துடுது இல்லையா? எப்படி கேன் யூ ப்ரூவ் இட் சயின்டிஃபிக்கலி, விஞ்ஞானபூர்வமானதா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசில் வந்துட்டே இருக்கு. அந்த மித்தலாஜிக்கல் அந்த மித்து நமக்கு வேண்டாயா? இப்போ நவீனமாக என்ன சொல்கிறான், 33 கோடிக்கு மேலே மைக்ரோப்ஸ் அதில் இருக்குது. எத்தனை வகையான மைக்ரோப்ஸ்ன்னு தான் இன்னும் எண்ணி முடியல அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்புகள் கோ ஜலத்துலேயும் கோ மயத்துலேயும் இருக்குது. ஒரு 10 நாள் முன்னாடி சாணினா கோ மயம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன். அது இங்கே இந்த குரூப்பில் இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் ஒரு ஆரோக்கியமான பசுவுக்கு எப்படி சாணி இருக்கும், அப்படியே எந்த சைஸில் இருக்கும், எந்த டிசைனில் இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஸ்பைரல் அந்த ஸ்ப்ரிங் அது எப்படி வரும், அப்படியே இருந்தது. ஒரு கோசாலாவுக்கு போயிருந்தோம், நேர மாடு இது, அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தோம். அவ்வளோ நல்ல விஷயம். அந்த மாதிரி மாடுகள் இல்லை அந்த சாணியில் எப்படி இருக்குமா, என்னென்ன இருக்குன்னா பல வகையான மைக்ரோப்ஸு இருக்குது. அந்த மைக்ரோப்ஸு நம்ம சில விஷயம் செஞ்சோம்னா அது 24 மணி நேரத்துக்குள்ளே மில்லியன்ஸில் வளர்ந்துடும். அந்த வளர்ந்த ஒரு பொருள் அப்படியே ஞாபகம் வச்சுப்போம், அந்த வளர்ந்த ஒரு பொருள்னு ஞாபகம் வச்சுப்போம். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா பூமியில் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது,
மேல் மண், அடியில் அடிமண். இது அப்படியே வச்சுப்போம். மேல் மண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் தான் உயிரை வளர்க்குது. 4 இன்ச்சு, அது ஒரு 4 இன்ச்சு இல்லை 5 இன்ச்சு. அதுக்கு கீழே என்ன இருக்குது? அடிமண். அடிமண் என்ன சொல்கிறோம்? சத்து இருக்குது. ஒரு விதையை போட்டிங்கன்னா முதல்ல மேலே போகும். மேலே போய் இப்படி உலகத்தை பார்க்கும். கரெக்டா? பூமிக்கு பொழந்துட்டு வரும், இப்படி பார்க்கும், எட்டி பார்க்கும். அடுத்த நிமிஷம் என்ன வேலை செய்யும்? டாயின்னு கீழே போவார். சரியா? நான் பிறக்கிற இடம் எதுன்னு முதல்ல பார்த்துக்கும், எல்லாம் சரியாக இருக்கணான்னு பார்த்துக்கும். உடனே என்ன பண்ணோம்? இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு உணவு தேவை, அதனால அடுத்தது என்ன போகும்? கீழே போகும். கீழே போகிறதுக்கு பேர் என்னது? வேர். மேலே போகிறதுக்கு பேர் தண்டு. சரியா? தண்டு அப்படி வச்சுக்கலாமா? தண்டு. தண்டும் வேரும் சேர்ந்தது ஒரு மரம். கொஞ்சம் நாளைக்கு ஃபீடிங். எங்கேருந்து? இந்த விதையிலேயே ஒரு ஃபீடிங் இருக்கும். அந்த ஃபீடிங் கொடுத்த பிறகு விதை மக்கி போயிடும். விதையும் உரு தெரியாமல் மக்கி போயிடும். அப்போ தண்டுக்கும் வேருக்கும் நேரடி கனெக்டிவிட்டி கிடச்சிரும், மரம் நல்லா வரும். இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மேலே இருக்கிறது மேல் மண். மேல் மண்ணில் உயிராற்றல் இருக்கிறது. இப்போ பல காலம் முன்னாடி விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு, இந்த மேல் மண்ணில் இருக்கக்கூடிய மேலாற்றல், அதாவது மைக்ரோப்ஸ், அதுவும் இந்த கோமயத்தில் இருக்கக்கூடிய மேலாற்றல் அந்த மைக்ரோப்ஸும் சமமானது, இணையானது, ஒன்றானது, சத்தியமானது. போதுமா? இதை விஞ்ஞானம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னால் நம்ம ராமர் காலத்திலேயே என்ன சொல்லியிருக்கோம்? பசுமாவை வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ தான் விஞ்ஞானம் நொண்டி அடிச்சுக்கிட்டு மெதுவாக இதை கண்டுபிடிச்சி சொல்லுது. நம்ம அந்த காலத்திலேயே எத்வஹஸ்திகதம் பாபம் தேஹி திஷ்டதி மாமகே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகவியா சாப்பிட்ற மந்திரத்தை எந்த காலத்துலேருந்தோ செஞ்சுட்டு இருக்கோம். அது நமக்கு பூமிக்கு உதவி புறம் பண்ணுவது, மேல் மண்ணுக்கு சமமானது, இணையானது, மக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? தங்குவது மக்கு. அந்த மக்குக்கு ஹியூமஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஹியூமஸ் அதுதான் இது. ஸோ இப்போ பாருங்கள், பசு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? வளசர வாக்கத்தில் ஒரு மரம் முளைக்கணுன்னா அந்த பசுனுடைய கருணை இல்லாமல் உங்களால் ஒரு கிளிக்கையும் ஆட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு செடி முளைக்காது. இங்கே வரணும்னா அங்கேருந்து கருணை வரணும், பசுமாடிட்டேருந்து கருணை வரணும். அது கொடுக்குற ஏற்கனவே வந்தது தான், அதனால வச்சு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். எதிர்காலத்துக்கு வரணும்னா நாம் மீண்டும் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்து தான் ஆகணும். இப்படி தான் பூமியை வளப்படுத்துவது. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடனே முதல்ல என்ன சாப்பிடும்? தாய்ப்பால். எப்போ சாப்பிடும்? தாய்ப்பால் 25 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு தான் தாய்ப்பால் சாப்பிடும். முதல்ல சாப்பிடும் போற பிறந்த உடனே அம்மாவே எப்படி இருப்பான்? கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறது. அந்த மறுபிறவி அப்படிங்கிறது ஒரு இதுக்கும் அந்த டெத்து பாயிண்ட், அந்த அது ஒரு எல்லை. அதை தாண்டினா பாகிஸ்தான், இந்த பக்கம் பாரத தேசம். அந்த மாதிரி அது தாண்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் திரும்ப மாட்டாங்க. ஆனால் முன்னாடி அது வரலையும் போயிட்டு, அதனால தான் அவளை என்ன சொல்கிறோம்? சக்தி. சரியா? அதனால தான் பசுவையும் பெண்ணையும் நாம் என்ன சொல்கிறோம்? சக்தி வடிவமாக. அவள்கிட்ட இருக்கிற சக்தியை, அந்த பெயின் இருக்கு இல்லையா, 10% ஆம்லேட்டை கொடுத்தா அதை செத்து போயிடும். அந்த வலியை இவங்கிட்ட 10% கொடுத்தா போதும், போட்டு நின்றுடும். ஆனால் அதை தாங்கிட்டு 20 நிமிஷத்தில் ரெக்கவர் ஆகிறான். அதுக்கப்புறம் தான் தாய்ப்பால். சரியா? இது ஒரு செய்தி, எக்ஸ்ட்ரா செய்தி. அப்படி தானே பெண்கள் எல்லாம் பெரியவங்க இருப்பாங்க, சொல்கிறது கரெக்டு தானே? நானும் 2 பெண்ணை பற்றவன். சரியா? ஸோ 20 நிமிஷத்தில் ஒன்றுமே இருக்காது. அவங்க அப்படியே பேய் அரைஞ்சி போட்ட மாதிரி அப்படியே கிடப்பாங்க. மற்றவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வரலையும் அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் குளிப்பாட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில். அதுக்கப்புறம் சக்கரை தண்ணி. இப்போ தான் சக்கரை தண்ணி, அப்போ வெள்ளை தண்ணி. வெள்ளம்னா தெரியுதா? அதை ஒரு பாலடையில் எடுத்து ஒரு 4 ட்ராப் அப்படி வைப்பாங்க. அப்படியே அது என்ன செய்யும்? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எழுந்து என் குழந்தையாது அப்படின்னு கேட்கும் போற அந்த 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 காலத்தில் அந்த மருத்துவச்சி
அவங்களுக்கு அதுக்குள்ளேயும் அந்த குழந்தைய ட்ரெஸ் பண்ணி அழகாக அப்படி அம்மா பார்க்கணுமில்ல, குழந்தை பிறந்தவுடனே அம்மா பார்க்கணுமில்ல, அதுக்கு காட்டுவாங்க. இந்தா இப்படி உகந்தது. அதுக்குள்ளேயும் அதுக்கு தொடச்சி கிடச்சி விட்டு அது உருவமே தெரியாது, முஞ்சி முஞ்சி பார்த்துட்டு இருக்கோம், கண்ணே தெரியாது, அது என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்று வேலை செய்யும், வாய் கரெக்டாக வேலை செய்யும். வாய் திறக்கும், வாயில் விரலை வைங்க அது திறக்கும். என்ன கருணை, என்ன கருணை, யார் சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு? அப்போ கொஞ்சம் வெள்ளை தண்ணியை ஊற்றுவோம். இது அப்படியே அங்கே வாங்க, பசுமாட்டு சாணி போடுதா, கோமயம் போடுதா. இப்போ அதில் என்ன இருக்குது? கோமயம். அது நம்மளை பொறுத்தவரைக்கும் விஞ்ஞானிகள் 6வது அறிவு ஏகப்பட்டது இருக்கேன் நமக்கு தான். இதுக்கு பேர் இப்போ என்ன? மைக்ரோப்ஸ். அப்படியே மைக்ரோப்ஸ் விழுதா. அப்போ மைக்ரோப்ஸ் இப்போ உயிர் பிறந்த உடனே என்ன பண்ணுறதுக்கு வேணுமா? வெள்ளம் தானே வேணும். இந்த வெள்ளத்தை போட்டால் அது என்ன பண்ணுவோம்? எல்லா மைக்ரோப்ஸும் கொஞ்சம் 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 ஆடுமா, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுமா. இதை தான் செய்யணும். ஒரு 24 மணி நேரம் விட்டுட்டோன்னா போதும். ஸோ சம அளவு கோஜலம் கோமயம், ஒரு 5-10% வெல்லம். வெல்லம் இல்லையா, கரும்புச்சாறு. சரியா? ஏதோ ஒன்று. வெள்ளங்கிறது ஒரு இது, கரும்புச்சாரே ஊற்றலாம், நேரடியாக ஊற்றலாம். கரும்பு சாறுலன்னா கரும்பு துண்டு துண்டாக வெட்டி போட்டலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 2-3 தடவை கலக்கி விடணும். ஏன் கலக்கணும்? மைக்ரோப்ஸுக்கு கால் கிடையாது. சரவணாமல்ல போய் தேடி சாப்பிடாது. ஒரு மசால் தோசைன்னு சாப்பிட தெரியாது அதுக்கு. அது எங்கே இருக்கோ அந்த இதோட உணவு ஒட்டிக்குன்னா அது சாப்பிடும். சரியா? அதுக்கு தான் கலக்கிறது. நல்லா கலக்கி விடுவோம். கலக்கி விட்டோம்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு 24 மணி நேரத்தில் அந்த மைக்ரோபியல் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா பல கோடியில் வாங்கும். அதுக்கு பேர் அமுத கரைசல் அப்படின்னு நிறைய சொல்லலாம். சரிங்க. சம அளவு கோஜலமும் கோமயமும் சம அளவு எடுத்துக்கணும். அதில் ஒரு 5 மினிமம் 5 இல்லைன்னா 10% வரலையும் வெல்லம் சேர்க்கலாம். இல்லைன்னா கரும்பு சாறு சேர்க்கலாம். கரும்பு துண்டு துண்டாக வெட்டி போடணும். அப்போ கலக்கணும். 24 மணி நேரத்தில் ஒரு 4 தடவையாவது கலக்கி விட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸு தன்னை மாதிரி பல மைக்ரோப்ஸு மில்லியன்ஸில் அங்கின்னு எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அது தன்னை உற்பத்தி செய்து கொள்ளும். சரியா? இந்த குழந்தைக்கும் அதான் நடக்கிறது. உள்ளுக்குள்ளே போன உடனே என்ன நடக்குது? அப்படியே அதில் உள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் அம்மா வாயில் பால் சாப்பிட்றதுக்கே ஒரு சக்தி வேணும்னா இவர் தான். கரெக்டா? ஸோ இது வரை எப்படி ஒரு அழகாக பொருத்தம் பாருங்கள். அதுக்கு அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் அமுத கரைசல். சரியா? அமிர்த் பானி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, அமுத கரைசல். இந்த கரைசல் தான் வேறு ஒன்றும் இல்லை, மேல் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலும் இங்கே இருக்கிற அந்த உயிராற்றலும் சமமானது. ஸோ இந்த மேல் மண்ணை காக்க வேண்டுமென்றால் நாம் பசுமாட்டுக்கு ஒரு சல்யூட் அடித்து தான் ஆகணும். நீ நன்றி தெரிவிக்காமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஒரு உயிர், ஏன்னா இட்ஸ் an எனர்ஜி பாசிட்டிவ். அது என்னென்ன சாப்பிடுது? எல்லாரும் குதர்க்கமாக கேட்பாங்க, என்ன பசு பசுன்னு சொல்கிறிய, ஆடு கிடையாதா? கிடையாது. என்ன பகுத்தறிவு இருக்கு உன்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளேயே வரும். வருதா இல்லையா? ஏன் பசு பசுன்னு? பசுவுக்கு மட்டும் என்ன, ஆடு கூட வச்சுக்கலாமே. ஆடு சாப்பிடுவதையும் அது கொடுப்பதையும் ப்ரொபோர்ஷனில் அளந்து பாருங்க. சரியா? ஜீவனே யாவதாதானம் சாத் பிரதானம் ததோதிகம் இத்தேஷா பிரார்த்தனா ஸ்மாகம் பகவன் பரிபூரியதா. இதுதான் ஃபார்முலா, நமக்கு கொடுத்த ஃபார்முலா. பூமியிலேருந்து எவ்வளவு எடுத்துக்கிறியோ அதை விட நீ ஜாஸ்தி கொடுத்தா நீ பாசிட்டிவ், பாவமற்றவன். பாசிட்டிவ்னா அதான் அர்த்தம். பூமியில் எவ்வளவு எடுத்துக்கிட்டு அதோட தம்மாத்தோண்டு கொடுத்தீங்கன்னா நீ நெகட்டிவ் பர்சன், பாபி. கரெக்டா? எல்லாத்தையும் பாருங்க. யானை வளங்க இந்த ஊரே சாப்பிட்டு ஒரே நாள் எவ்வளோ கொடுக்கும்? சரியா? உன்னால் மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. பசு நீ போடுற வாழை இலையை ஒரு தொன்னை கொடுப்பா, வாழை இலையில் பொங்கலை சாப்பிடுவோம், வாழை இலையை தூக்கி போடுவோம், வாழை இலை அது சாப்பிடும், சாணி கொடுக்கும், இந்த சாணி எடுத்து அமிர்த கலசல் பண்ணுவோம், அமிர்த கலசல்